ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பஜார் வீதியில் உள்ள ஹார்ட்வேர் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தீயை அணைக்கும் பணி போராடி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சிவா, இப்போ இந்த பஜார் பகுதியில் இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? தீயணைப்பு துறையினர் முழுமையாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்களா? நிச்சயமாக காயத்ரி, கலவை பஜார் பகுதியில் அல்தாப் என்ற தனியாருக்கு சொந்தமான ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரிக் கடை செயல்பட்டு இந்த கட்டிடம் பாத்தீங்கன்னா 3 மாடி கட்டிடம். இந்த கட்டிடத்தில் தான் எலக்ட்ரிக்கல் மற்றும் ஹார்ட்வேர் கடை இருக்குது. இந்த கட்டிட விரிவாக்க பணிகளுக்காக வெல்டிங் செய்யப்பட்டிருக்கு. அதிலிருந்து தீப்பொறிப்பட்டு மலமள என கட்டிடம் முழுவதும் தீப்பற்றி இருக்குது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் கலவை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்து பின்பு தீயணைப்பு அணைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் அருகாமையில் நிறைய கடைகள் இருப்பதால் ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தீயணைப்பு வண்டிகள் 10க்கும் மேற்பட்ட 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தீ அணைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரப்பப்பட்டது. மேலும் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரமா இல்ல 2 மணி நேரமா அந்த தீயை அனைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. இந்த தீ விபத்து காரணமாக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் மற்றும் பெயிண்ட் கடையில் பாத்தீங்கன்னா பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்ததாக கலவை போலீசார் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. காயத்ரி, நன்றி சிவா விவரங்களுக்காக.